ஹலோ குட்டீஸ்! எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஜங்கிள் ஜீனியஸ் போட்டியில யானை தான் வின் பண்ணுச்சு. அந்த யானையோட பேரு கண்ணன். இந்த வெற்றியெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு இன்னும் நெறைய சவால்கள் இருக்குன்னு தெரியாது. அப்படி என்ன சவால்கள் இருந்தது? வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு தி ஸ்டோரி. போலாமா? அந்த கண்ணன அமைச்சர்கள் ராஜா கிட்ட கூப்பிட்டு போறாங்க. ராஜாவே, நீங்க சொன்ன மாரி நாங்க போட்டி நடத்தினோம். அந்த போட்டியில வெற்றி பெற்றது இந்த கண்ணன் யானை தான் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி? 3 ரவுண்ட்லயுமே கண்ணன் தான் வெற்றி பெற்றானா? என்னென்ன போட்டி வச்சீங்க? அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கிக்கிச்சு. அதுக்கப்புறம் கண்ணன பார்த்து, "நீ தான் வின் பண்ணுவேன்னு யாருமே நினைக்கல. ஆனாலும் நீ வின் பண்ணியிருக்க." அப்படின்னு ராஜா சொன்ன உடனே, கண்ணன் ரொம்ப பணிவா, "ராஜா, இந்த போட்டி ஜங்கிள் ஜீனியஸ் போட்டின்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம வலுவா இருந்தா மட்டும் பத்தாது. கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட யோசிச்சா போதும்னு நான் நினைச்சேன். அதனால போட்டியில கலந்தேன். கலந்துக்கிட்டு வின் பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லுச்சு. ஓகே. அப்புறம் நான் உனக்கு 3 விதமான சவால்கள் தரேன். அதையும் நீ வின் பண்ணி காட்டணும். அப்படின்னு சொல்லி, அதுக்கு அடுத்தடுத்த போட்டிகள வைக்க ஆரம்பிக்கிறாங்க ராஜா. சவால், நடு காட்ட தாண்டி நீ போகணும். அங்க ஒரு ஆறு இருக்கு. அங்க இருந்து நீ தண்ணி எடுத்துட்டு வரணும். ஆனா, இதுல என்ன சவாலா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க குட்டீஸ்? சவால் என்ன அப்படின்னா, அந்த காட்டுல யாருமே போகாத இடம், அந்த இடம். முதல்ல அங்க ஆறு இருக்கான்னு கூட யானைக்கு தெரியாது. அவ்ளோ தூரம் உள்ள போகணும். ஆனாலும் இந்த சவால எடுத்துக்கிட்டு கண்ணன் நடந்து உள்ள போகுறாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே பேர்ட்ஸோட சவுண்ட் கேக்குது. அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆச்சு கண்ணன். என்ன யோசிக்குது கண்ணன்? எப்படினாலும் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் அவங்களோட கூட்டுல நைட்டு தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு தண்ணி குடிக்க பக்கத்துல உள்ள நீரோடைக்கு தான் போவாங்க. அது மேபி அந்த ஆறா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அன்னைக்கு நைட்டு அங்கனே அதை ஸ்டே பண்ணிடுது. அடுத்த நாள் விடிய காலையில பறவைகள் எந்திரிச்சு சத்தம் போட்டுட்டே அவங்க குரூப்பா போறாங்க தண்ணி குடிக்க. யானையும் அவங்கள ஃபாலோ பண்றாங்க. அப்படியே ஃபாலோ பண்ணி போகும்போது யானை எதிர்பார்த்த அந்த ஆறு அத கண்ணுக்கு பட்டுருச்சு. ஆனா யானைக்கு அங்க ஒரு பெரிய சவால் காத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா, அந்த யானை ஆத்து பக்கத்துல போக முடியாத அளவுக்கு ஒரு பெரிய முதல்ல அங்க காத்துக்கிட்டு இருக்குது. இத பார்த்த உடனே கண்ணன் யானை அந்த இடத்துல நின்னு யோசிக்குது. என்ன பண்ணலாம்? இந்த முதல்ல இங்க இருந்து போனாதான் நம்ம போய் தண்ணி எடுக்க முடியும். இல்லைன்னா இந்த முதல்ல நம்மள தண்ணி எடுக்க விடாது அப்படின்னு யோசிச்சு, என்ன பண்ணலாம்? இந்த முதல்ல எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே கொஞ்ச தூரம் நடந்து போகுது. ஏற்கனவே இந்த முதல்ல நம்மள வாயை பொளந்துட்டு கடிக்க வந்துச்சு. இப்ப நம்ம எப்படி போய் தண்ணி எடுத்துட்டு போக போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே பார்க்கும்போது கொஞ்ச தூரத்துல ஒரு வாழை மரம் ஃபுல் பழுத்த தாரோட தொங்கிட்டு இருக்கத பார்த்துச்சு. அதை எடுத்துட்டு வந்து கரையோரத்துல ஒரு ஓரமா வைக்குது. அந்த வாசனை பார்த்ததும் அந்த முதல்ல திரும்பி பார்க்குது. ஆஹா, எங்க இருந்தோ நல்ல பழம் பழுத்த வாசனை வருதே, எங்க அப்படின்னு சொல்லி அது திரும்பி பார்த்து அதை திசை மாறி போயிருது. இந்த கேப்பை யூஸ் பண்ண கண்ணன் அதோட தும்பிக்கையால தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு கொண்டு ராஜா வந்து பார்க்க வருது. ராஜா பார்த்த உடனே ராஜா கேக்குறாரு, முதல்ல அங்கன இருந்திருக்குமே, நீ என்ன பண்ண அந்த முதலைய பார்த்து அப்படின்னு சொல்லுச்சு. முதல்ல எப்படி செயல்படும்னு நான் புரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நானே நடந்துக்கிட்டேன் ராஜாவே அப்படின்னு சொல்லுச்சு. அண்ணே, கொஞ்சம் புத்திசாலி மாதிரி தான் தெரியற. சரி சரி, 2வது ரவுண்ட் என்னன்னு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுச்சு. காட்டுல கிழக்கு பக்கமா ஒரு ஹைட்டான மரம் இருக்கு. அந்த மரத்துல ஒரு பழுத்த பழம் தொங்கிட்டு இருக்கு. நீ போய் அதை பறிச்சுட்டு வரணும். இதுதான் உன்னோட அடுத்த சவால் அப்படின்னு ராஜா சொல்றாரு. யானையும் சரின்னு தலையாட்டிட்டு கிழக்க நோக்கி நடக்க ஆரம்பிச்சுது. போகும்போது அது யோசிச்சுட்டே போகுது. யானை அப்படி என்ன யோசிச்சுது? உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். யானைக்கு நிமிர்ந்து வானத்தை பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது இது எப்படி அங்கன போய் அந்த பழத்தை தேடி கண்டுபிடிக்கும்? எந்த மரம்னு கண்டுபிடிக்கும்? அதனால நடந்து போகும்போது ரொம்ப கூர்மையா பார்த்துக்கிட்டே போகுது. எங்க இருக்கு அந்த மரம் அப்படின்னு தேடி தூரத்திலே கண்டுபிடிச்சிச்சு. ஓஹோ, அதுதான் அந்த மரமா அப்படின்னு சொல்லி ஒரு பிளானோட மரத்துக்கிட்ட போயிடுச்சு. அங்க போய் பக்கத்துல உள்ள பாறைகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்குது. சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு கழுகோட சவுண்டு பக்கத்துல கேக்குற மாதிரி ரொம்ப சவுண்டா கேக்குது. இது நோக்கி வருது. மின்னல் வேகத்துல அந்த கழுகு வருது. இது கடகடன்னு பாறை கல்ல அடுக்கி வச்சதை நிப்பாட்டிட்டு கீழே இறங்கிடுச்சு. ஆஹா, இங்கேயும் நமக்கு ஒரு சவால் இருக்கு போலயே. இந்த கழுகு வந்து இந்த மரத்தையும் இந்த பழத்தையும் பாதுகாத்துட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம வந்த உடனே நம்ம துரத்துறதுக்காக வருது அப்படின்னு பிளான் பண்ணி சுத்தி பாக்குது. அந்த கழுகோட குஞ்சுகள் பக்கத்துல உள்ள இன்னொரு மரத்துல இருக்காங்க. உடனே இந்த யானை என்ன பண்ணுச்சு? ஒரு ஐடியா பண்ணி நிறைய குட்டி குட்டி பழங்கள் எல்லாத்தையும் பறக்கி
தூக்கி தூக்கி அந்த பேர்ட்ஸ் கூடு பக்கத்துல போடுது. ஆனா பேர்ட்ஸ்க்கு எதுவும் ஆகாம பாதுகாத்துக்கிறது. தூக்கி தூக்கி போடும்போது கழுகு பயந்துருது. ஐயோ! தன்னோட குழந்தைகளுக்கு ஏதோ ஆகப்போகுது அப்படின்னு நினைச்சு, கழுகு வந்து வேகமா குழந்தைங்கள பார்க்க போயிடுச்சு. அந்த கேப்ப யூஸ் பண்ண இந்த கண்ணன் யானை, பையா அந்த கல்லு மேல ஏறி, அந்த பழத்த பறிச்சுட்டு ராஜா கிட்ட கொண்டு போய் குடுத்துட்டாங்க. ராஜா, இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கண்ணன் யானை கிட்ட கேக்குது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். நான் கல்ல ஆயுதமா வச்சு இந்த சவாலை முடிச்சிட்டேன் அப்படின்னு கண்ணன் யானை ராஜா கிட்ட ரொம்ப பணிவா சொல்லுச்சு. ராஜா யோசிக்கிறாரு. பரவாயில்ல, இவன் கொஞ்சம் அறிவாளியா தான் இருக்கான். ஓகே ஓகே, நீ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லுச்சு. ராஜா 3வது ரவுண்டுக்கு ஆத்து மேல இருக்கிற பாலத்தை காட்டுறாரு. இந்த பாலத்தை நீ கிராஸ் பண்ணிட்டேன்னா நீ புத்திசாலின்னு நாங்க எல்லாரும் ஒத்துக்கிறோம் அப்படின்னு கண்ணன் யானை கிட்ட சொல்றாங்க. கண்ணன் யானை, இப்பதான் புயல் வந்து எல்லாம் டேமேஜ் ஆகி கிடக்குது, பாலமும் கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே சுத்தி பார்த்துக்கிட்டே பாலத்து மேல ஒரு காலை வச்சு பார்த்தது. காலை வச்சதும் ஒரு மரக்கட்டை ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு. அப்படியே ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து யோசிச்சுக்கிட்டே புயல்னால அங்கங்க மரம் உடஞ்சி கிடக்கிறதையும் நோட் பண்ணிச்சு. அது போக தொங்குற மர வேர்களையும் பார்த்துச்சு. இது ரெண்டையும் கலெக்ட் பண்ணி பாலத்துல எங்க மரக்கட்டை இல்லாம இருக்கோ அங்கங்க இந்த கட்டைய வச்சு அந்த மர வேர்களால கட்டி விட்டுடுச்சு. வரிசையா அடுத்தடுத்து உள்ள மரக்கட்டைகளையும் கட்ட ஆரம்பிச்சது. கட்டி பாலத்தோட மறுபக்கமும் போயிட்டு போனது மட்டும் இல்லைங்க, அங்கிருந்து திரும்பி வந்து ராஜா கிட்ட, ராஜாவே, இப்போ இந்த பாலத்தை மற்ற அனிமல்ஸும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப பணிவா சொல்லுச்சு. ராஜா அப்படியே கண்ணனை வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ பக்கத்துல உள்ள அமைச்சர், ராஜா ராஜா, உங்ககிட்டதான் அவன் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ராஜா சொல்றாரு, நீ ஏதாவது புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த பக்கம் போயிடுவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீ ஒரு படி மேல யோசிச்சு மற்ற விலங்குகளும் இந்த பாலத்தை யூஸ் பண்ற மாதிரி சரி பண்ணிட்ட. இதுக்கு உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுச்சு. கண்ணா, உன்னோட புத்திசாலித்தனம், துணிவு, உன்னோட தைரியம் தான் நம்ம காட்டோட பெருமையே. நீ தான் உண்மையான ஜங்கிள் ஜீனியஸ். என்னோட அமைச்சரவையில் உனக்கு எப்போவுமே ஒரு இடம் உண்டு. இனிமே நீயும் ஒன் ஆஃப் த மெம்பர் தான் என்னோட அமைச்சரவையில் அப்படின்னு சொல்லவும் கண்ணனுக்கு ரொம்ப குஷியாக இருந்துச்சு. இது ஒரு ப்ரௌட் மொமெண்ட்டாக அது ஃபீல் பண்ணுச்சு. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எவ்வளோதான் நம்ம வலிமையோடு இருந்தாலும் புத்திசாலித்தனமும் தைரியமும் தான் வெற்றி தரும். ஓகேவா? இந்த சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் இருந்தால் எப்படி அதை ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க? லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். அடுத்த கதையில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.